அப்போ கூட எனக்கு என்னன்னா, இவர் வந்து என்ன ரொம்ப லவ் பண்றாரு அப்படின்ற மாரி தான் நெனச்சிருந்தேன். ஷூட்டிங் ஸ்பாட் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. என் மேல எவ்வளோ கோவம் இருந்தா இந்த படத்துல என்ன அவரு போட்டிருப்பாரு அப்படின்றது. சார் கோச்சிக்காதீங்க. ஸோ இல்ல, இல்ல. என்னன்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. சில படத்துல வந்து நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. இந்த படத்துல பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு. ஆனா எல்லாத்தையும் நம்ம இங்க பேச வேணாம்னு தோணுது. நெறைய ஃபங்ஷன்ஸ்லாம் வருதுல்ல சார், அதெல்லாம் பேசுறதுக்கு. பட் ஒரே ஒரு சீன் மட்டும் சொல்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து லொகேஷன் வந்து 1 ஹவர். நைட் 2 மணிக்கு ஷூட்டிங் முடியுது. முடிச்ச உடனே அசிஸ்டன்ட் ஓடி வந்து சொல்றாரு, "காலைல 6 மணிக்கு வந்துருங்க சார்" அப்படின்னு. இங்கேருந்து போறதுக்கு 1 ஹவர், வரதுக்கு 1 ஹவர். நான் கேட்குறேன், "ஏம்பா எப்படிப்பா போயிட்டு தூங்கி எழுந்துட்டு வர முடியும்? நமக்கு ஹீரோன்ற ஒரு ஆட்டிட்யூட்ல நானே பேசுறேன் டைரக்டர்கிட்ட." நேரா போய் அவர்கிட்ட கேட்டேன். "சார் என்ன சார் 6 மணிக்கு வரும்?" "யார் சார் உங்கள 6 மணிக்கு வர சொன்னது? நீங்க 6:30 வந்தா போதும் சார்" அப்படின்னாரு. அது என்னன்னா, அது நடந்து வரதுக்கு 20 மினிட்ஸ் தான் இவர்கிட்ட பார்க்கறதுக்கு. அப்புறம் கூப்பிட்டு, "என்னண்ணா இது?" சரி ஓகே. அப்படின்னு அவன் திரும்பி அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டேன். ஏன்னா, அவரும் நான் தங்கியிருக்க ஹோட்டல் பக்கத்துல தான் தங்குறாரு. அவருக்கும் அதே டைம் தான். "இல்ல சார் டைரக்டர் இங்கேயே தூங்கிட்டாரு சார்" அப்படின்னாரு. அப்போ தான் புரிஞ்சுது ஒரு டைரக்டரா அவர் என்னென்ன வேலைலாம் செய்றாரு அப்படின்ட்டு. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டூ யூ சார்.